காரிமங்கலத்தில் வேதிப்பொருட்களை வைத்து செயற்கை முறையில் பழுக்க வைத்த மாம்பழங்கள் மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் உள்ளிட்ட 200 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்தனர். தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அலுவலர் பானு சுஜாதா தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நந்தகோபால் அடங்கிய குழுவினர் காரிமங்கலம் தினசரி மார்க்கெட், மாட்லாம்பட்டி, சமத்துவபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களான மாம்பழ குடோன்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 200 கிலோ அளவிலான வேதிப்பொருட்களை வைத்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. இதையடுத்து செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்த 4 மொத்த விற்பனை நிலையங்களுக்கு அதிகாரிகள் தலா 1000 வீதம் அபராதம் விதித்து நோட்டீஸ் வழங்கினர். இதைத் தொடர்ந்து பழங்களை இயற்கையான முறையில் மட்டுமே பழுக்க வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.